கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு காரியங்களை குறித்து சகோதரர் எம்டி ஜெகன் அவர்களோட நம்ம கலந்து பேச இருக்கிறோம். வாங்க அவங்கள்ட்ட நம்ம டைரக்டா பேசலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? காட்ஸ் கிரேஸ். நல்லா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? கிருபையா போயிட்டு இருக்கு. ஆண்டவருடைய கிருபையில போயிட்டு இருக்கு. ஓகே பிரதர். பல்வேறு காரியங்கள், குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஆனதிலிருந்து இப்போ வரைக்குமே உலகமே பரபரப்பா இருக்கு. அதுல குறிப்பா இப்ப என்னன்னா, இந்தியர்கள் நிறைய பேரை வெளியேற்றுறாரு. அது இந்தியாலையுமே நிறைய பேர் பலதரப்பட்ட விதமா பேசுறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்டவர்களை வெளியேற்றுறாரு. இந்தியாவில மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இருந்து அவர் வெளியேற்றுறாரு. ஆனா இது ஒரு இஷ்யூவா, வேர்ல்டு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. பல நாடுகள் இதை எதிர்க்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம எப்பவுமே வேர்ல்டு ஈவெண்ட்ஸை நம்ம எடுத்து பேசுறது இல்லை. பிப்ளிக்கல் சம்பந்தப்பட்ட வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதாவது என்ன சொல்ல போனா, நமக்கு வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்துல நடக்கும்போது நம்ம அது வந்து என் டைம் ஈவெண்ட்ஸா எடுத்து பேசுறோம். இதுதான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு நம்ம மினிஸ்ட்ரியில அதை ஒரு ஃபார்முலாவா வச்சிருக்கிறோம். அட் த சேம் டைம் இப்போ ட்ரம்ப் முதல் தடவை வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அவர் வந்து எருசலேமை வந்து வாங்கி கொடுத்துட்டு போனார். அந்த இடத்த தலைநகரமாக மாற்றினார். இப்போ அவர் வந்திருக்கிறது வந்து இதெல்லாம் அவர் சுற்றி நடக்கிற இவருடைய விஷயங்கள். இதில் அவர் என்ன செய்வார், எது செய்வாருங்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ அவர் வந்திருக்கிறது வந்து தேவாலயம் கட்டுறதுக்கான இடத்த வாங்கி கொடுக்குறது அவர் வந்திருக்கிறார். ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு அது. ஸோ அதுதான் இப்போ அவருக்கான வேலையை செய்வார் இந்த 4 வருஷத்துக்குள்ள. ஏன்னா அவர் போகும்போது தான் செஞ்சுட்டு போனார். எருசலேமை தலைநகரம் மாற்றினது 2017-18 தான் பண்ணார். அதே மாதிரி தான் இப்போ அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இவர் அனுப்புறாரு இல்லையா, இவர் அனுப்புறதுங்கிறது வந்து உலக பிரகாரமா பார்த்தீங்கன்னா அது ஒரு லீகல் ஆக்ஷன். எல்லா நாடுமே அந்த ஆக்ஷன் எடுக்கும், லீகல் ஆக்ஷன் எடுக்கும். சில நாடுகள் கண்டுக்காம இருக்கும், அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த எடுப்பாங்க. இது மாதிரி சவுதி அரேபியாவில் கூட எடுத்திருக்கிறாங்க, பல அரபு நாடுகள்ல எடுத்திருக்கிறாங்க, மக்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. சில நேரத்தில் நீங்க சிங்கப்பூர், மலேசியாலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ரெய்டு நடக்கும். ரெய்டு நடக்கும்போது இந்த இல்லீகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஓடி ஒளிவாங்க. இது நடக்கும், யூஸ்வலா இடத்துல நடக்கும். சில கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பதமா நடந்துப்பாங்க, சில கவர்மெண்ட் வந்து விட்டுருவாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் ஒரு நாள்னு. பட் இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அமெரிக்காவுடையதான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து அமெரிக்காவை தூக்கணும். அதுக்கு ஒரே ரீசன், அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யணும், இன்னொன்று வரி போடணும். இந்த மாதிரி நிறைய செய்யறாரு அவர் செஞ்சுட்டு. இது எதுக்கான ஒரு ஆக்ஷனா நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தொடங்கி வச்சாரு. இப்ப கனடால இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பர்மிஷன் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸான அதிகாரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கனடாக்குள்ள நுழையிறீங்கல்ல, நுழையும் போது இதோ நீங்க கிட்ட விசா இருந்தாலும் சரி, நுழையும் போது அந்த அதிகாரி, அந்த விசா ஸ்டாம்ப் பண்றவரு, உன்னை எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னா திருப்பி அமைச்சிடலாம். ஈவன் கனடா அரசாங்கம் விசா கொடுத்தா கூட நுழையிற அதிகாரி என்ன பண்ணலாம், ரெண்டாவது அதே அதிகாரிக்கு அந்த ஏரியாவில் அந்த மாவட்டத்துல இவரெல்லாம் இங்க இருக்கிறது டேஞ்சர்னு அவர் நினைச்சாருன்னா அவர் அனுப்பலாம். இந்த அதிகாரத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. கமிங் மார்ச்ல இருந்து அது ஆக்டிவேட் ஆகுது. இது முழுக்க அதிகப்படியா ஃபாரினர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ற வேலை. இதுலயும் அதிகப்படியாக இந்தியர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. சவுதி அரேபியாலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வேர்ல்டு வைடு ஆரம்பிக்கும். நம்ம போன ஒரு இதுல கூட சொல்லியிருக்கோம். என்னன்னா, இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க வேர்ல்ட்ல. ஏன் இல்லீகல் இமிகிரன்ஸ்னா என்னன்னா, அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கிறவங்க, அரசாங்கத்துக்கு தெரியும் பட் அரசாங்கத்தோட கெசட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்காது. ஏன்னா இப்போ 3rd வேர்ல்டு வார் முடியும் போது ஒரு மிகப்பெரிய மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அத்தனை பேரும் அக்கௌண்டபிளா இருக்கணும். எல்லாருடைய வலது கையில நெத்தியிலையும் முத்திரை போடுவாங்க. அப்படி பண்ணணும்னா ஒன்று லீகலா அந்த நாட்டுக்குள்ள இருக்கணும், அப்படி இல்லைன்னா இல்லீகலா இருக்கவங்க அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படணும். இப்படி அந்தந்த நாட்டுக்கு அனுப்பி எல்லா நாட்டிலையும் அவங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். பூமிக்கு கீழே, அதாவது இல்லீகலா ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு நாட்டுல அவங்க லீகலா இருப்பாங்க. மேபி இந்தியாவில் இருக்கிறவங்க கனடால இருக்கலாம், ஆனா அங்க லீகலா அவங்க ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்க. சோ இப்போ பூமியில அத்தனை பேரும் வருகிற நாட்கள் நான் சொல்றேன், அத்தனை பேரும் பூமிக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கூட அக்கௌண்டபிளா இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளால் நெத்திகளாகும். ஸோ ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்கணும்னா இப்படி ஒரு அமைப்பு செய்யணும். கண்காணிப்பு வளையத்துல இருப்பாங்க. அப்படி நீங்க இல்லீகலா ஒரு நாட்டுக்குள்ள இருக்கவே முடியாது.
இப்படி ஒரு சம்பவம் எப்ப நடந்துச்சு இதுக்கு முன்னாடின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 2:1 அகஸ்துராயன் காலத்துல அத்தனை பேரும் குடிமதிப்பு எழுதணும்னு சொன்னாங்க. இதே தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ஊருக்கு போய் ரிஜிஸ்டர் பண்றாங்க. லூக்கா 2:1-2 நீங்க இதை வாசிக்க முடியும். நம்ம வந்து என்ன செய்யறோம்னா அங்க வந்த யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து அங்க பிறக்கிறார், அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்பிரிச்சுவலி போயிட்டோம். அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா எவ்ரி ஒன் வாண்ட் டு ரிஜிஸ்டர். அந்தந்த நாட்டுக்கு போனோம். அன்னைக்கு வந்து நீங்க பாக்குற மாதிரி அமெரிக்கா 2ம் ஆஸ்திரேலியாவும் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில 3 கண்டம் தான், யூரோப், ஆப்பிரிக்கா, ஏஷியா. உலகம் எங்குங்கிறது அது 3 தான் உலகம் அன்னைக்கு. ஸோ எவ்ரி ஒன் அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படி வந்தாங்கன்னா அன்னைக்கு கிரைஸ்ட் வரப்போறதுனால அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு செட்டப் நடக்குது. இப்போ கிரைஸ்ட் 2வது வரப்போறாரு, இப்போ ஒரு செட்டப் இப்ப நடக்குது. அது தொடங்கி வச்சதுதான் ட்ரம்ப்போடைய வேலை. ஓ, உலகத்தில் நடக்குது எல்லாமே பைபிளுக்கு உட்பட்டு தான் நடக்குது நம்ம பார்க்கும்போது. அது அப்படி பார்த்தாதான் நீங்க நானும் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஓகே ஓகே. அதுல உள்ள ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான காட்ஸ் பிளானை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே பிரதர், நான் வந்து காசாவை கைப்பற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு இஸ்ரேல் பிரதமர் ஆதரவும் தெரிவிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து அவர் எதிர்ப்பாருன்னு நினைச்சேன் ட்ரம்போட இந்த முடிவுக்கு. ஆனா அவர் ஆதரவு இல்ல, காசா அவர் எதிர்க்க மாட்டாரு. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, காசா வழியா தான் அவர் உள்ள வந்து அங்க போக முடியும். இப்போ ஜெருசலேமுடைய பிளேஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக முடியும். இவர் அதை வாங்கி இவங்ககிட்ட கொடுப்பாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நான் வாங்குறேங்கிறாரு, காசு கொடுத்து வேணா வாங்கிக்கிறேங்கிறாரு. ட்ரம்ப்பால வாங்க முடியும், அவர் அந்த மில்லியனர் தான், வாங்குறேங்கிறாரு. இந்த இஸ்ரேலே ஒரு பீரியட்ல சைனிஸ்ட் மூவ்மெண்ட் வழியா காசு கொடுத்து வாங்கப்பட்ட இடம் தான் 1980s to 1938 வரைக்கும். அதுக்கு அது ப்ரூஃப்மே இருக்கு, நீங்க பார்க்க முடியும். பாலஸ்தீனியன் போஸ்ட்ங்கிற பேப்பர்ல எல்லாம் இருக்கும், அவங்க எப்படி அதை சேல்ஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அரபியன் சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த காசாவை வாங்குறேங்கிறார். இன்னைக்குள்ள காலத்துல வாங்க முடியுமானா அது வேற விஷயம். வாங்க முடியுமா முடியாதா, யூஎன்ல போய் என்ன பண்ண போறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிற இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில இஸ்ரேலுடைய நியூஸ் காலைல வந்துருக்கு, நேற்று நியூஸ். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா காசா ஸ்ட்ரிப்ல இருந்து பத்திரமா காசா மக்களை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாரு. அவங்கள ரொம்ப சேஃபா வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆக மொத்தம் அந்த இடத்த அவங்க எடுக்கணும்ன்ற முடிவு வந்துட்டாங்க. அதுதான் உலகத்தினுடைய அடுத்த மிக முக்கியமான சோனா இருக்கு. ட்ரம்ப் அவருடைய இந்த முடிவு இஸ்ரேலுக்கு சாதகமா தான் இருக்கும். ட்ரம்ப் முடிவு எப்பவுமே இஸ்ரேலுக்கு சாதகமா தான் இருக்கும். அது காடுக்கு சாதகமா இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி, நம்முடைய கேள்வி. ஸோ இப்போ அவங்க வந்து அதை எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு 3 நாளாவே ரொம்ப பரபரப்பா இருக்கு. இஸ்ரேல் ஈரான் இந்த போர் வெடிக்கும் பெரிய லெவல்ல இருக்கும்னு இருக்கு. இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட நியூஸ்கள் வருது. இது எப்படி? இஸ்ரேல் ஈரான் இஷ்யூங்கிறது வந்து நம்ம இப்பத்துல இருந்து அதை பார்க்க கூடாது. ஏன்னா இந்த ட்ரம்ப் பதவியேற்க முன்னாடி கொஞ்சம் சீஸ்ஃபயர் டீலிங் அப்படின்னு போட்டு இந்த காசா பிரச்சனையுமே கொஞ்சம் அப்படி தளர்த்தப்பட்டது மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ திரும்ப அது பெரிய லெவல்ல வரும் போல இருக்கு. அதான் அதை பற்றி தான். அதாவது ட்ரம்ப்புடைய காசா பார்வை வேறு, ஈரான் பார்வை வேறு. ட்ரம்ப்புக்கு ஈரானை பிடிக்காது. அவர் வந்து இப்ப இல்ல, ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடியே ஜோ பைடன் இருக்கும் போதே அவர் என்ன சொன்னாருன்னா ஈரானை அடிங்க, நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் அடிங்கன்னு தான் சொன்னார் அவர். ஸோ ஈரான் பார்வை அவங்களுடைய பார்வை வேறதான் இருக்கு. ஈரான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிப்படையா சொல்லணும்னா அமெரிக்கா மட்டும் இல்ல, ரஷ்யா கூட சரி, எந்த ஒரு நாடுமே சரி, அந்தந்த ஏரியாவில் அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. ரஷ்யா வந்து யூரோப்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்குது. இப்போ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் நினைக்குது. இப்போ மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுடைய ஆளுகை தான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருக்கு, 40-50 வருஷத்துக்கு மேல இருக்கு. அமெரிக்கா ராணுவம் தான் சவுதியில இருக்கு, அமெரிக்கா ராணுவம் தான் வந்து பஹ்ரைன்ல இருக்கு, யூகே ராணுவம் பஹ்ரைன்ல இருக்கு. இப்போ இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு நாடு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் சொல்றேன் உலக பிரகாரமா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாட்டை வீக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இது வேணும். இது எல்லா நாடும் தன்னுடைய பிராந்தியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கும் போது மற்ற ஸ்ட்ராங் ஆகிற இன்னொரு நாட்டை அவங்க விடவே மாட்டாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலையும் அது பொருந்தும். இப்போ ஈரான் இஷ்யூவை பார்க்கும்போது நம்ம பிப்ளிக்கலா பார்ப்போம். இப்போ நமக்கு அதான் இம்பார்ட்டன்ட்டு. பிப்ளிக்கலா நீங்க பார்க்கணும்னு சொன்னா ஈரானுங்கிறது பைபிள்ல பெர்ஷியா 1984 வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியா தான். ஸோ பெர்ஷியா வந்து கடைசி காலத்தில் ரஷ்யாவோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா வரணும். ஸோ இப்போ வந்து ஈரான் வந்து ரஷ்யாவோட சேர்ந்து வரணும். ஈரான் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா அனௌன்ஸ் பண்ணிருச்சு, ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடியதான லான்ச்சிங்கான அவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வார் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒருவேளை நீங்க இதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆயிருக்குமான்னு தெரியாது. வார் ஸ்டார்ட் பண்ண போறோம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக. இதுக்கு
இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சரும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூத மக்கள் வரலாற்றுல இருந்து நீங்க ஒண்ணு கத்துக்கணும். நம்முடைய எதிரிகள் என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க செய்வாங்க, நாம அதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரெடியா தான் இருக்கும். ஸோ இந்த வார்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணப்படுமா, அல்லது இஸ்ரேல் தாக்கும் போது ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் தாக்கப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நியூக்ளியர் பிளான்ட் தாக்குனா அங்கதான் ரஷ்யா உள்ள நுழையிறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான்ல இருக்க அத்தனை நியூக்ளியர் பிளான்ட்டும் ரஷ்யாவுது. ஸோ தாக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, ரஷ்யாவும் ஈரானுங்கிறது இஸ்ரேலும் அமெரிக்கா மாதிரி. இங்க என்ன ஒரு இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் வரும்போது வெளிப்படையா ஒரு வெப்பன்ஸ் அனுப்புது இல்லையா, அமெரிக்கா அனுப்புதுன்னா, அந்த மாதிரி ரஷ்யா வெளிப்படையா அனுப்பாது, மறைமுகமா அனுப்பிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் வெளிப்படையா ஐ ஸ்டாண்ட் வித் ஈரான்னு ரஷ்யா சொல்லல. ஆனா சொல்லவும் சொல்லுவாங்க, அவங்க அதை வந்து நீங்க அவங்களை அடிக்க கூடாது, நாங்க வருவாங்க வரமாட்டாங்க. ஆனா அவங்க தான் ஃபுல் சப்போர்ட், பேக் சப்போர்ட். இவங்க வெளியரங்கமா அவங்க வருவாங்க பாருங்க, அதுதான் எஸ்ஐகேல் 38-39. வெளியரங்கமா அவங்க தான் தலைமை ஏற்று நடத்தணும் இந்த வாரம். ஸோ இப்போ இந்த ரஷ்யா ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ பெருசாச்சுன்னா ரஷ்யா உள்ள வெளிப்படையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு வார்த்தை, ஆர்மி ஆஃப் யூரோப் என்கிற வார்த்தை ஜெலன்ஸ்கி அவர் பேசின ஒரு வார்த்தை, அதுவுமே இப்ப பயங்கரமா யூரோப் கண்ட்ரீஸ்ல பேசப்படுது. ஆர்மி வருமா, யூரோப் வேற ஒரு ஆர்மி வருமா? இல்ல வந்துருச்சு. இது இப்ப இல்ல, 2016லயே இவங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு ஜெர்மனிக்கு. நாங்க அப்பவே எங்களோட சேனல்ல ஒரு ஆர்மி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க யூரோப்புக்கு வந்து ஆர்மி ஃபார்ம் ஆக முடியாது, ஏன்னா தனித்தனி இதா இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ஆர்மியா வரணும், ஒரு சேனையா இவங்க எழுமணும். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் வருகிறதுன்னு யோவேல் 1:6 இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஆர்மி எழுமணும். அந்த ஆர்மி எழுமணும்னா யூரோப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்னாகி அந்த ஆர்மியை மாற்றணும். அதுக்கான நெசசிட்டி அவங்களுக்கு வராமல் இருந்துச்சு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான தேவைகள் இல்லை. அமெரிக்கா ஒரு சேஃப்டியா இருந்துச்சு. அமெரிக்கா எங்க சேஃப்டியா இருந்துச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்க வந்து மிக முக்கியமான யூரோப் வந்து தன்னுடைய பார்டரை வந்து ரஷ்யாவோட பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த நேட்டோ நாடுகள் அப்படின்ற ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணி அதில் அமெரிக்கா தான் மேஜர். அமெரிக்கா என்ன செஞ்சிச்சு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்னு ஒரு 4 கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, டென்மார்க்கு, ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாந்து 4 இருக்கு. பிளஸ் இந்த ஐஸ்லாண்டு, இவங்களாம் அந்த நார்த் போல் சைட்ல இருந்து யூரோப்பை வந்து பிரிக்கிறவங்க. இது வழியா ரஷ்யா உள்ள வரும்ன்ற பயத்துல தான் யூரோப் வந்து நேட்டோ நாடுகளை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ இந்த நேட்டோ நாடுகளுடைய இது ஜோ பைடன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆர்மி. இப்ப ட்ரம்ப் வந்ததுல அதான் நம்ம ஒரு விஷயத்த எப்பவுமே எப்படி பார்க்கணும், நம்ம ஆண்டவர் வந்து ஒரே காயில நிறைய விஷயத்த நகர்த்துவார். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு, முடியும் போது பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து வேற கோணத்துக்கு போச்சு, உலக பிரகாரமாக ஒரு வல்லரசு உருவாகுது, எல்லாம் நடக்குது. அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கு பால்ஃபர் டிக்ளரேஷன் திருப்பி இஸ்ரேல் வரதுக்கான வாய்ப்பு நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது அந்த வேர்ல்டு வார் பார்க்கறதுக்கு என்னமோ ஹிட்லருக்கும் போலாண்டுக்கும் நடக்கிற மாதிரி வாரதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹிட்லர் நாடு பிடிக்கிற ஆசை, இப்போ ரஷ்யா சொல்ற மாதிரி நாடு பிடிக்கிற ஆசை அன்னைக்கு ஜெர்மனிக்கு இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா வார் முடியும் போது பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துச்சு. 1, அமெரிக்கா வந்து வல்லரசா மாறிச்சு. 2, அமெரிக்க டாலர் இதுக்கு பதிலாக அது வந்துச்சு. 3வது எடுத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் வந்து தனி நாடா பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. 4வது பாத்தீங்கன்னு சொன்னா ஆயில் வந்து ஒரு மிகப்பெரியதான வியாபார பொருளா மாறுது 1940ஸ்க்கு அப்புறம். இப்படி ஒரு வாரம் வச்சு இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். இது வேர்ல்ட்லியாவும் நடக்கும். நம்ம அதுல எடுக்க வேண்டிய டேக் அவே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ளிக்கலா என்ன நடக்குதுன்றது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். நமக்கு தேவை அது மட்டும் தானே. ஸோ அப்படி இப்போ ட்ரம்ப் வந்ததை நீங்க எப்படி நிறைய ஆங்கிள் பாக்குறோம். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவாரு, ஒரு பக்கம் இந்த மாதிரி நாடுகள் எப்படி பண்ணுவாரு, ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு அவர் காசாவை எடுத்து அந்த இடத்தை எடுத்து தேவாலய இடத்தை எடுத்து கொடுப்பாரு. இப்படி எல்லாம் பாக்குறோம். ஒரு பக்கம் அகதிகள் எல்லாம் அனுப்பி இல்லீகல் அனுப்பி எல்லாத்தையும் லீகல் இமிகிரன்ஸா மாத்துற ஒரு வேலையும் நடக்குது. ஸோ இப்படி பலதரப்பட்ட நடக்குது இல்லையா. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேட்டோ நாடுகள் ஆர்மி பிரிஞ்சா மட்டும்தான் யூரோப்புக்குன்னு ஒரு ஆர்மி வரும். யூரோப்புக்குன்னு ஒரு ஆர்மி வந்து அதுக்கு ஒரு தலைவர் வரணும். அவன் வந்தாதான் நம்ம சொல்லக்கூடியதான அந்த ஆன்டி கிரைஸ்ட்ங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போ இவங்கள உடைக்கணும். அதுல இருந்து இப்போ 2ஆம் உலக யுத்தம் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசு வந்து இங்கிலாந்து ஜெயிக்கணும், ஆனா வல்லரசுல இருந்து கீழே போகணும். இது செய்ய முடியுமா உங்களால? ஒரு நாடு ஜெயிக்கணும், ஆனா வல்லரசுல இருந்து கீழே போகணும்.
அது நடக்குமா? நடக்காது. நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வரும்போது அது நடந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு 60 நாடுகளுக்கு மேல அவங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது, இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு. ஆனா அமெரிக்கா வல்லரசா மாறிடுச்சு, இந்த நாடுகள்லாம் பிரிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இப்பவும் நடக்க போகுது. இது இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இப்போ ஸ்டார்ட் ஆகும். அதுல முடியும் போது பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஆர்மி அப்படியே டவுன் ஆகும், ஆனால் தோக்காது. யூரோப்பியன் ஆர்மி மேல வந்துடும். இந்த ஆர்மி ஃபார்ம் பண்றது அதுக்காக தான். செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா வார்லயே இல்லை. இது யூரோப் வார். அமெரிக்கா அதில் ஈடுபடவே இல்லை. ஜப்பான் போய் பேர்ல் ஹார்பர் அடிச்ச பிறகுதான் அமெரிக்கா உள்ள வருது. அது காட்ஸ் பிளான். 70 to 80 years அவங்க வல்லரசா இருக்கணும்னு அவங்கள வம்புக்கு இழுத்துட்டு வராங்க உள்ள. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹிரோஷிமா நாகசாக்கி மேல இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போவும் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்மிங்கிறது கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அதுக்கான விதை தான் இப்போ போடுறாங்க. இந்த ஆர்மி மொத்தம் ஃபார்ம் ஆகி முடிச்சு அதுக்கு ஒரு தலைவர் வருவான். ஆல்ரெடி ஹீரோ வந்துருச்சு. ஒரு நாடு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இப்போ அமெரிக்கா வந்து 1789 ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் காலத்துல டாலர் வந்துருச்சு, அமெரிக்க டாலர். ஆனா வல்லரசு டாலரா மாறுறது 1930s அப்புறம். இப்ப யூரோ ஃபார்ம் ஆனது 2001 ஃபார்ம் ஆயிடுச்சு, யூரோங்கிற கரன்சி. ஆனா இப்ப வல்லரசு கரன்சியா மாற போறது இப்பதான். ஸோ இது எல்லாமே இதன் பேஸ்ல தான் நடக்கும். ஓகே பிரதர், ஒரு கேள்வி ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, யூதர்கள் வந்து உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கொன்னுட்டாங்க, ஆனா கிறிஸ்தவர்கள் நீங்க ஏன் யூதர்களை ஆதரிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கேள்விகள் உலக பிரகாரமா கேட்கிறாங்க, குறிப்பா இஸ்லாமிய சகோதரர்களும் கேட்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? இப்ப யூதர்கள் வந்து எங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டாங்கன்ற கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதை பத்தி பின்னாடி பேசலாம். இப்போ அந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுல இருக்கிற ஆளுங்களை கொன்னது இல்லையா? கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அமெரிக்கன் பிரசிடென்ட்டை கொல்லலையா? கொண்டிருக்காங்களா இல்லையா? அதனால அந்த அமெரிக்க மக்கள் வந்து அமெரிக்காவை வெறுத்துடுறாங்களா? இல்ல இல்ல. சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இங்க ஜாதி அடிப்படையில மத அடிப்படையில நிறைய கலவரங்கள் நடக்குது. அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்றாங்க. அதனால அந்த இனத்தையோ அந்த மொழியையோ நம்ம வெறுத்துடுறோமா? இல்ல. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாருந்தா நம்ம விட்டுடுறோம் இல்லையா? இப்ப வந்து காந்தியை ஒருத்தர் கொண்டுட்டாரு, அவர் இந்தியன் தானே, அதனால இந்தியன்ஸை நீங்க வெறுத்துருவீங்களா? இல்ல. இந்தியன்ஸை வெறுக்க மாட்டீங்கல்ல. இந்தியன்ஸை நம்ம நேசிப்போம் தானே. அதுல ஒரு ஆள் ஒருத்தன் ஒரு வேலை பண்ணிவிட்டான் இல்லையா? இப்ப இந்த இடத்துக்கு வரேன். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவன் என்று அறியவில்லை. அவங்க அவங்களுடைய மதத்துக்கு விரோதமா ஒருத்தர் செயல்படுறாரு. ஏன் இன்னைக்கு தங்கள் மதத்துக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு எத்தனை பேருடைய கழுத்தா இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஈவிரக்கமே இல்லாம கொல்றாங்க? அதைத்தானே அவனுக்கு செஞ்சான். இப்போ இவங்கள நாங்களும் மன்னிக்கிறோம், யூதனையும் மன்னிக்கிறோம், நாங்க எல்லாரையும் மன்னிக்கிறோம். ஏன்னா இயேசு எல்லாரையும் மன்னிக்க சொல்லிட்டாரு. இங்க யார மேலேயும் வெஞ்சன்ஸ் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னைக்கோ ஒரு யூதர்கள் ஏதோ ஒரு குரூப் யாரோ செஞ்ச ஒரு சதி, தேவன் அவங்க தெரியாம அறியாமல் செல்வடைஞ்சாங்க. அவர்கள் தங்கள் தேவன் என்று அறிந்திருப்பார்களானால் இதை செய்திருக்க மாட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. இயேசுவே சொல்லிட்டாரு, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு. தெரியாம செய்யறாங்க தானே. இந்த மாதிரி தெரிஞ்சே செய்த கொலைகள் நிறைய இருக்குது இந்த நாட்டுல. அப்படி செஞ்சவனுக்கு ஆதரவா ஒரு குரூப்பே இருக்கு இந்த ஊர்ல. ஆமா இல்லையா? வெளிப்படையாவே இருக்கு. இங்க வந்து அப்படி இல்லை. என் தேவன் அவங்க தெரியாம செஞ்சாங்க ஒரு குரூப். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு ஒரு ஒரு 50,000 பேர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதே இயேசு கிறிஸ்துவுக்காக எத்தனை லட்சம் யூதர்கள் உயிர் கொடுத்திருக்கிறாங்க? முதல் 100 நூற்றாண்டுகளுக்குள்ள கிறிஸ்தவம் யூதர்களை விட்டு வெளியே வரல இல்லையா? பவுல் காலத்துல தானே வெளியே போகுது கிறிஸ்தவம். எவ்வளோ, ஏன் பவுல் ஒரு இஸ்ரவேலன் தானே, அப்போஸ்தலர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் தானே, அவ்வளோ கொலை செய்யப்பட்டாங்களே, இவ்வளோ யூதர்கள் அதுக்காக உயிர் கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்படின்னா நம்ம யாரையுமே வெறுக்கல, யாரையும் செய்யல, எல்லாரையும் நேசிக்கிறோம். ஏன் இன்னைக்கு நமக்கு டாக்ஸ் கொடுக்க போனா அடிக்கலையா? அடிக்கிறவங்க நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா நேசிக்கிறோம். எங்களை அடிச்சவங்களே நாங்க நேசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மன்னிச்ச ஒருத்தரை நாங்க ஏன் மன்னிக்க கூடாது? இல்லையா? அவ்வளவுதான். இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஆப்பிரிக்கால உள்ள ஒரு நாடு ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ என்கிற நாட்டுல 70 கிறிஸ்தவர்களை கழுத்தறுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த திடீர்னு ஒரு தீவிரவாத குழு உள்ள இறங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான்ல கூட ஒரு ஆலயத்துல ஆறாறு நடக்கும்போது போய் அடிச்சு பயங்கர பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த காலகட்டங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ரொம்ப தீவிரமா நடக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நமக்கு மீடியா இருக்கிறதுல இதெல்லாம் தெரியுது இல்ல இல்லையா? ஆமா, மீடியா இல்லாத காலத்துல நடந்தது நம்ம என்ன செய்யறது? தெரியாது. நமக்கு உபத்திரவம் நியமிக்கப்பட்டது. நம்மளுடைய மார்க்கமே கல்றையில் ஆரம்பிச்சது தான். நம்ம அரண்மனையில் ஆரம்பிச்சவங்க இல்லை, நம்ம ஆசிரமங்கள் ஆரம்பிச்சவங்க கிடையாது, நம்ம கல்றையில் ஆரம்பிச்சவங்க. எங்களுடைய தேவனே உபத்திரவப்பட்டு சாவடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்தவர். அங்கிருந்து இது உபத்திரவத்துக்கு நடுவில் போயிட்டே தான் இருக்கு. உபத்திரவத்துக்கு போகாத காலம் எதுன்னு மட்டும் சொல்லுங்க. சபை உபத்திரவத்துக்குள் போகாத காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் கூட கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் எங்கேயோ யாராலையோ சபை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இயேசு எங்களுக்கு சொல்லிட்டு போனது இவ்வளவுதான், உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், அவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கு மீடியா இருக்கிறதுல தெரியுது 70 பேரை கொண்டாங்கன்னு. உங்களுக்கு 1980s நடந்த சம்பவங்கள் தெரியுமான்னு தெரியாது. இந்தோனேஷியால கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒவ்வொரு சர்ச்சை உயிரோட எரிப்பாங்க, டோட்டலா எரிப்பாங்க. அது எந்த சர்ச்சிலும் சொல்ல மாட்டாங்க, திடீர்னு ஒரு சர்ச்சை எரிச்சு விட்டுருவாங்க. இது 1980s நடந்தது. ஏன் எத்தனை நாடுகள்ல ரிச்சர்ட் உம்ரானுடைய சாட்சிகள் நம்ம படிச்சிருக்கோம் தானே, படும் வேதனையில் பரம வெற்றி. ஏன் ரஷ்யாவில் நடக்காத கொடுமைகளா, சைனாவில் நடக்காததா, நார்த் கொரியாவில் நடக்காததா, எந்த நாட்டில் நடக்குது. எல்லா காலத்திலும் உபத்திரம் அதிகது. கடைசி காலத்தில் இன்னும் கொஞ்சம் உச்சமாக நடக்குது, அவ்வளவுதான். முதல் நூற்றாண்டை போல இப்போ அந்த முதல் நூற்றாண்டுல நடந்ததான இப்ப கழுத்தறுத்து கொண்டாங்கன்னு சொல்றீங்க, அன்னைக்கு நிக்க வச்சு எரிச்சிருக்கிறாங்க. நீரோ மன்னன் பீரியட்ல நிக்க வச்சு எரிச்சிருக்காங்க. ரஷ்யால ஒரு சாட்சி படிச்சோம். அதுல பிள்ளைய கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேட்குறாங்க, அவன் பிள்ளைய நீ இயேசுவை மறுதளிக்கிறியா, அவன் பிள்ளைய சாக கொடுக்குறியான்னு. ஒரு செகண்ட் அப்பா தடுமாறுறாரு. சரி, ஐயோ கண்ணுக்கு எதிராக நம்ம வளர்த்த பிள்ளை நிற்கிறது. பிள்ளை சொல்லுது, அப்பா இப்ப என்னால என்னைக்கா ஒரு நாள் சாவேன், இப்ப நான் ஏசாப்பாக்காக சாக போறேன், மறுதளிக்க மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுது. அந்த மாதிரி சாட்சியெல்லாம் படிச்சு வளர்ந்தவங்க தானே நம்ம. ஸோ அதனால உபத்திரவம் எல்லா காலத்தும் நியமிக்கப்பட்டிருக்கு. உபத்திரப்படுத்துறவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்றோம், அவங்களும் ரட்சிக்கப்படணும். உபத்திரப்படுத்துறவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இங்கேயுமே இந்தியாவில் உபத்திரவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் நடக்குது. இப்பவுமே டாக்ஸ் கொடுக்க போனா அடிக்கிறாங்களா இல்லையா? அடிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் நடக்குது. நான் எப்போ நினைக்கிறது அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடி வாங்கி 2000 வருஷமா ஒரு மார்க்கம் வளர்ந்துருக்குதே, அடிக்கடிக்க வளரதானே செய்யுது. ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்ன ரோம ராஜாக்கள்ல இருந்து ஜனநாயக ராஜாக்கள் வரைக்கும் காணாமல் போயிட்டாங்க. ஆனா சபை நிக்குது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அவ்வளவுதான் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப நன்றி பிரதர். அநேக காரியங்கள் எங்க கூட இணைஞ்சு ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்ப நன்றி.